கூட்டுறவு வங்கியில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பான தமிழக அரசின் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறை செயலர் பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ள அரசாணையில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற 5,780 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2016ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடியாகிறது. 2.5 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் குறு விவசாயிகளாகவும் 3 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் சிறு விவசாயிகளாகவும் கணக்கில் கொள்ளப்படுவார்கள் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனுக்கான அசல் மற்றும் வட்டி மட்டுமே ரத்து செய்யப்படுவதாகவும், நிலுவையில் உள்ள தொகைக்கு அபராதம் விதிக்கப்பட்டு இருந்தால் அதனை அரசு செலுத்தாது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நகை மூலம் பெற்ற கடன் விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இருந்தால் தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் பினாமி பெயரிலோ அல்லது போலி ஆவணங்கள் மூலமாகவோ பெற்ற கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படாது எனவும் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடன் பெற்றவர்கள் பெயரில் கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படாது என அரசாணையில் கூறப்பட்டுள்ளது.